see about personal monitoring devices. In that, there are so many personal monitoring devices. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா for you film batches and TLD batches. In addition, pocket dosimeter depends will take. Okay. First, we'll see about personal monitoring devices. First, what do you mean by personal monitoring devices? Devices என்னன்னு பார்த்தீங்கன்னா the person is actually exposed to the radiation. Already previously பார்த்திருப்போம் radiation measurement அப்படின்றது. The same one maximum radiation அப்படின்றது we cannot see the radiation. Normal கண்ணில் radiation பார்க்கவும் முடியாது. At the same time we cannot feel and we cannot smell also. So it doesn't, we cannot see and it cannot have any smell or a sense. We cannot sense it and even we cannot feel like air mari நம்ம பாடியில ஏர் பட்டுனா we can feel that, but the radiation வந்து we cannot feel. Even ஒரு gas வெளியே வருது, ஒரு liquid petroleum gas வெளியே வருதுன்னா there are some smell. So it should have some sense பார்த்தீங்கன்னா நார்மலா மூக்கு மூலமா ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஏர் நம்ம மேல படுது, சம்திங் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் இன்விசிபிள் டூ. ஸோ நம்மளால பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற அந்த ரேடியேஷனை நம்ம பாடியில எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் அயனைஸ். அப்படி அயனைஸ் ஆகிற அந்த ரேடியேஷனை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் திஸ் அயனைஸ்டு ரேடியேஷன் once it is exposed to us நம்ம பாடியில some reactions நடக்கும். So we should use some of the instruments that produce some reactions. Depends on the reaction. அந்த ரியாக்ஷனை பொறுத்து எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ மேக்ஸிமம் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், ரியாக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் கம்மியான எக்ஸ்போஷர் ஆகிருக்கும். அப்படின்றது ஒரு பர்சன் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ரேடியேஷன் ஃபீல்ட் அந்த பர்சனுடைய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ். ஏன் அந்த பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு அவாய்ட் த எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் and appropriate and efficient radiation monitoring that is needed for that particular person. He should not expose to the radiation. Okay, once the radiation exposed must be monitored for both personal safety and regulatory purpose. அந்த பர்சனோட சேஃப்டிக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு அந்த ஹோல் மானிட்டர் ஃபீல்டில் அப்படின்றதுலாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் we can use personal monitoring devices. Okay, why it should be carried out periodically? ஏன் இதை பீரியாடிக்கலாக கேரிட் அவுட் பண்ணுறோம்? பீரியாடிக்னா ரெகுலராக அதை அசஸ் பண்ணிகிட்டே இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா to assess the workplace condition and individuals exposure. அந்த இண்டிவிஜுவலோடைய எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்கு, அந்த ஒர்க் கண்டிஷன்ல எவ்வளோ நாள் எக்ஸ்போஸ் ஆகலாம். ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா இந்த பர்சன் ஷுட் நாட் அடாப்ட் வித் ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷனால் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் டு என்ஷூர் அக்செப்டபிலிட்டி சேஃப். இவ்வளவுதான் ஒரு ரேடியேஷன் ஒரு பர்சனுக்கு எக்ஸ்போஸ் ஆக முடியும், அதுக்கு மேல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அந்த எக்ஸ்போஷர் லெவலை கன்ஃபார்ம் பண்றதுக்காக we should use this personally monitored device and it will also satisfy radiological condition in the workspace and it used to keep record of monitoring. இப்போ நான் ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு some amount of Ranjan radiation I can expose, so I can the humans or some other persons or adult அப்படின்னு பார்த்தீங்கன்னா this amount of radiation மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகணும். லேட்டர் 1 or 2 months பீரியட் கேப் விட்டோம் அப்படின்னா நார்மலாக அடாப்ட் ஆயிடுவாங்க. அகைன் இட் வில் கம் பேக். இதுக்கு மேலே எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா பாடியில் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து he may develop some diseases. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக we should monitor him. ஏன்னா 1 வீக்குக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுது, செகண்ட் வீக் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுது, இது எல்லாமே கியூமுலேட்டிவாக சேர்த்துக்கு எவ்வளோ என்ன இதுன்றதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு திஸ் பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் ஷுட் பி கேரிட் அவுட் பீரியாடிக்கல் மேனர் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஸ் அ குட் ப்ராக்டிஸ். இது யார் முதல்ல மெயினாக இதை மானிட்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவர் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மூலமா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அவங்களுடைய ஆக்ட் 1962ல they are using இவ்வளோ ரேடியேஷன் தான் எக்ஸ்போஸ் ஆகணும் and they are insist the radiation monitoring device is mandatory to all the person with the help of RSO, radiation safety officer. அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் the personal monitoring device that we should use. Okay, it will also many instruments are used for
இண்டிவிஜுவல் மானிட்டரிங், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை மானிட்டர் பண்றதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபிலிம் பேட்சஸ் எடுத்துக்கலாம், தெர்மல் பாக்கெட் டோசிமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபிலிம் பேட்சஸ் யூ நோ தட். ஸோ அது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் ரிங்ஸ் மாதிரி யூஸ் பண்றது, பேண்ட் யூஸ் பண்றது, ஃபிலிம் பேட்சஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே இண்டிவிஜுவல் பர்சனை மானிட்டர் பண்றதுக்காக. அது மாதிரி நிறைய மானிட்டரிங் டிவைஸ் இருக்கு. The instrument used for recording the dose equivalent received by the individual working with the radiation are referred to as personal dosimeter or individual dosimeters. And ஒரே ஒரு dosimeter வச்சு ஒரு பர்சனை மட்டும் மெஷர் பண்றது எல்லாமே we call it as individual dosimeters. All the instruments must be carried in terms of appropriate quantities used in radiation protection. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வில் சி, இதை கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். அதாவது இவ்வளவு ரேடியேஷன் தான் எக்ஸ்போஸ் ஆகணும், அது இவ்வளவு ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அந்த பர்சன் இந்த ரேடியேஷன்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கான் அப்படின்றதுலாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் பர்சனல் மானிட்டரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the main thing is to monitor first and control individual dose. ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் டோஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் எவ்வளவு டோசேஜ் எக்ஸ்போஸ் ஆயிட்டுன்றதை மானிட்டர் பண்றதுக்கும் we can use. அதுதான் மெயின் பர்பஸ், இதனுடைய மெயின் எய்ம் ஆஃப் பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் இதுதான். And it also used to report and investigate over exposure and recommend a necessary remedial measures if required and maintain lifetime cumulative dose record. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 1 week எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுது, 2 week எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுது, ஒரு பர்சன் 1 month எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுதுன்றது, வீக் வைஸ் இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத கியூமுலேட்டிவா டோசேஜ் எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணலாம். Now we'll see about the personal monitoring devices, what it provides. என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணும், எதுக்காக இந்த பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் occupational observed dose. Suppose a person is exposed to the radiation, ஒரு ரேடியோ டெக்னீஷியன் அவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியாலஜியில் எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, occupational observed dose, பேஷண்ட் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு கிடையாது, அட் த சேம் டைம் இந்த டெக்னிக்கல் பர்சனும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கும், அட் த சேம் டைம் கியூமுலேட்டிவ் லைஃப் டைம் டோஸ், எவ்வளவு டோசேஜ் லைஃப் டைம் டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற அந்த பர்டிகுலர் பீரியட்ல எவ்வளவு டோஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதுக்கும். அண்ட் இட் வில் ஆல்சோ அஷ்யூர் தட் டோஸ் இஸ் வித்தின் பர்மிசிபிள் லிமிட். அதுக்கு தான் ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஆர்எஸ்ஓ பிரசன்ட் ஆயிருப்பாங்க, ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர். பர்மிசிபிள் லிமிட்ல தான் இருக்கு அந்த டோசேஜ் எல்லாமே. இந்த பர்சன் இவ்வளவு பர்மிசிபிள் அமௌண்ட்ல தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களா, இல்ல அதுக்கு மேல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா தே வில் பி பிரிவென்டட். அந்த எக்ஸ்போஷர்ல இருந்து கொஞ்சம் தனியா பிரிச்சு வைக்கிறதுக்கு we should use this personal monitoring devices. ஓகேங்களா, it will also use to provide the individual monitoring. ஓகேங்களா, to verify effectiveness of radiation control practice in the same working place. It is also useful for detecting changes in the radiation level in the workspace and to provide the information in case of accidental exposure. Not only in exposed workplace, not only in the workplace, it will also useful to provide the information in the case of accidental exposure. இப்போ சடனா ஒரு பர்சன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சடனா உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, if we are having some பேட்சஸ் பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் அப்படின்னா ஒரு டிஎல்டி பேட்சஸ்லாம் வச்சுட்டு போறோம் அப்படின்னும் போது ஆக்சிடென்ட்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறது, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ்போஷர்னால ரேடியேஷன் வெளியே வருது, அதெல்லாம் செக் பண்றதுக்கும் we should have that. ஓகேங்களா, இன் இந்தியா countrywide monitoring service is offered by Baba Atomic Research Center. ஓகே, வாட் இஸ் த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா, ஐடியாலிட்டி, அல்டிமேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐடியல் மானிட்டரிங் டிவைஸ், ஒரு ஐடியல் மானிட்டரிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு பர்சனல் மானிட்டரிங் டிவைஸ் அதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one is instantaneous response. ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா இமிடியேட்டா அந்த மானிட்டரிங் டிவைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒர்க் ஆகாம அப்படி சும்மா எல்லாம் இருக்க முடியாது. it should respond instantaneously and it can distinguish between different types of radiation. அது என்னன்றது நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். How it can differentiate the different types of radiation. Even ஒரு எக்ஸ்ரேஸ் இருக்கலாம், காமா ரேஸ் இருக்கலாம், ஆல்பா ரேஸ் இருக்கலாம். அதுல இப்போ ஒரு ஆல்பா ரேஸ் பாத்தீங்கன்னா நார்மல் டெட் ஸ்கின்லயே வந்து எக்ஸ்போஷரை ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கு, 2HE4 அப்படின்றதெல்லாம் நார்மல் டெட் ஸ்கின்
போதும், ஈவன் பேப்பர் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸ், ஃபிலிம் பேட்சஸ் வச்சு டிஃப்ரெண்ட் கவரிங் வச்சு we can differentiate the different types of radiations. ஓகேங்களா. It will also accurately to measure the dose from all form of ionizing radiation with the energy level from the kilo electron volt ல இருந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கிற radiation differenceயும் it should be identified first. ஓகேங்களா. and independent of angle of incidence. angle of incidence லாம் பார்த்திருப்போம். I think R80 கொஞ்சம் they are well versed about this. Next, small and light. It should be lightweight and rugged, inexpensive, and it should be easy to use. இந்த personal monitoring device ன்றதெல்லாம் சின்னதா இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும், ஹெவி வெயிட்டா வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. At the same time rugged and inexpensive, and it should be very easy to use. And it will also unaffected by the environmental condition. ஒரு ஹீட் ஆலியோ, ஹியூமிடிட்டி ஆலியோ, இல்ல பிரஷர் ஆலியோ, அதனால இதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் unaffected by the non-ionizing radiation. ஒரு எக்ஸாம்பிள் நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்போன் ரேடியேஷன்ஸ். பாக்கெட்ல டிஎல்டி பேட்சஸும் வச்சிருப்போம், ஈவன் பாக்கெட் டோசிமீட்டரும் வச்சிருப்போம், அட் த சேம் டைம் செல்போனும் வச்சிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்போன் ரேடியேஷன்ஸ் கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதையும் ஒரு டோசேஜா கணக்கு எடுக்கக்கூடாது. அதை தான் இங்க மெயினா மென்ஷன் பண்றாங்க. இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா unaffected by non-ionizing radiation. non-ionizing radiationக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா your cell phone radiations இருக்கு, இந்த ரேடியோ frequencies, இது எல்லாமே நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் தான். ஓகேங்களா. அதையும் பர்சனல் மானிட்டரிங் டிவைஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ஐடியல் குவாலிட்டி ஆஃப் யுவர் பர்சனல் மானிட்டரிங் டிவைசஸ். Okay, now we'll see about what are the personal monitoring device. Personal monitoring device, first one என்னன்னு பார்த்தீங்கன்னா film patches. This one you know that thermoluminescent dosimeter. And OSL என்னன்னு பார்த்தீங்கன்னா optically stimulated luminescence. And RPL என்னன்னு பார்த்தீங்கன்னா radio photoluminescence. And last one is pocket dosimeter. In that MLTக்கு film patchesum TLDM இருக்கு, and R80க்கு in addition pocket dosimeter சேர்ந்து வரும். Okay, now we'll see about film batches in little detail. ஓகேங்களா. film batches பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். First, இந்த film batches என்னன்னு பார்த்தீங்கன்னா film batches are very effective. இதெல்லாம் ரெண்டு pictures, same pictures தான். film batches are effective at measuring gamma rays, x-rays, beta rays, beta particle and some neutrons also. இது எல்லாமே measure பண்றதுக்கு we can use these two film batches. ஓகேங்களா. Okay, now in the film batches la what it consists of அப்படின்னு பார்த்தீங்கன்னா it consists of two components. என்னென்ன காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு film badge இருக்கும். ஓகேங்களா. இது photographic film போட்டிருக்கலையா, a film badge with a emulsion coating. அந்த film badge மேல ஒரு emulsion coating இருக்கும். and a house that contain a film. இதுதான் அது house covering இருக்கு இல்லையா. first one film badge and it house. ஓகேங்களா. Often multiple films are different emulsion sensitive. ஓகேங்களா. These are all different emulsion sensitive. Then often multiple layer அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த film இருக்கு இல்லையா, this one. இந்த filmல மேல கோட்டிங் பண்ற எமல்ஷன் வந்து different மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இதுக்கு மேல இருக்கிற இந்த கோட்டிங்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்டிங்கா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃப்ரெண்ட் ரேடியேஷன் எக்ஸ்போஷரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், அதெல்லாம் எக்ஸ்போஷரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கிற எமல்ஷன் கோட்டிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற எமல்ஷன் கோட்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த கவரிங் வந்து மேபி பிளாஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல வேற அட்டாமிக் நம்பர் வேரியேஷன் இருக்கிற அந்த கவரிங்கா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கலாம், லெட் இருக்கலாம், காப்பர் இருக்கலாம், இல்லைன்னா சம் அதர் மெட்டீரியல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் டு டிஃபரன்ஷியேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக தே ஆர் யூசிங். ஓகேங்களா. வாட் இட் மெஷர்ஸ், இதெல்லாம் என்னென்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்னென்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ரேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here, this is about a beta rays, this is about beta rays, gamma rays. ஓகேங்களா. see here, listen carefully. இப்போ சப்போஸ் ஒரு பீட்டா ரேஸ் இங்க எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா listen, இந்த ஃபிலிம்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு எந்த அளவுக்கு இந்த ஃபிலிமை பிளாக்கனிங் ஆகுது. The similar one,
how much it blackening, that much concentration of exposure அப்படின்னு சொல்லாங்க. இப்ப blackening of film இங்க blackening of film measure பொறுத்து radiation exposure உடைய quantity என்னன்னு அப்படின்றத பார்க்கலாம். Listen here, இங்க வந்து we are using aluminum filter. ஓகேங்களா? here lead filter, higher atomic number filters இருக்கு. இப்ப லெட்டுக்கு உள்ள என்னெல்லாம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, listen here, இங்க என்னென்ன எக்ஸ்போஷர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, இந்த லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டை விட்டு வெளியே எதுவும் வர்றதில்லை. சி, லெட் ஃபில்டர் யூஸ் பண்ணனா லெட்டை தாண்டி எதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல இங்க இதுக்கு ஃபில்டருக்கு பின்னாடி ஒரு ஃபிலிம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எந்த ரேடியேஷனும் பெருசா பிளாக்கனிங் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா we can confirm it, that is gamma rays. சப்போஸ் if you are using aluminum, இந்த அலுமினியம் ஃபில்டரை இந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பீட்டா ரேஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும், பட் இட் அலோஸ் காமா ரேஸ். அப்ப அந்த ஃபிலிம் பேக் சைட் ஃப்ரண்ட்ல இருந்து ஃபிலிம் ஃப்ரண்ட்ல வந்து அலுமினியம் வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா ரேஸ் கண்டிப்பா உள்ள வராது, காமா ரேஸ் மட்டும் தான் வரும். அந்த பீட்டா ரேஸ் வந்தா மினிமல் அமௌண்ட் தான் வரும். ஸோ அட் த சேம் டைம் மினிமல் அமௌண்ட் எந்த அளவுக்கு இங்க பிளாக்கனிங் ஆகுது அந்த ஃபிலிம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். த சேம் ஒன் இந்த கவரிங், மேல இருக்கிற இந்த கவரிங்கும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 மில்லி ராஞ்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மில்லி ராஞ்சன்னா ரெம் ஆர் ஆர்டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 மில்லி ராஞ்சன் அது வந்து இதை நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is eligible, this flame badge is eligible to record 100 மில்லி ராஞ்சன்ஸ் to see 100 மில்லி ராஞ்சன்ஸ்ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு ரேடியேஷன் இருந்தாலும் அதை இது ரெக்கார்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் இப்ப இங்க எக்ஸ்போஸ் ஆகிற அந்த ரேடியேஷன் 100 மில்லி ராஞ்சனை விட கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this is not eligible. ஏன்னா இது கம்பல்சரி அலோவே பண்ணாது சுத்தமா. ஸோ இந்த ஃபிலிமை பிளாக்கனிங்கே பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி அக்செப்டபிள் ரேடியேஷன் டோசேஜ் என்னன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபிலிம் பேட்ச் குவாலிட்டியை செலக்ட் பண்ணலாம். Okay, now we'll see about what are the applications. Okay, now see here, in the film batch la enna irukku pathina, you are having a covers. ஓகேங்களா? next one, இங்க வந்து filters use பண்ணோம், aluminum filters or even lead filters, different types of filters for differentiate at different radiations. ஓகேங்களா? இது எல்லாமே measure பண்றதுக்கு we are using. Okay, now we'll see about applications. What are the applications அப்படின்னு பாத்தீங்கன்னா, maximum the film batch, sorry, this film batch and your TLD batches la edukku pathina, that is used to the employees where the personnel may expose to the ionizing radiation. And the ionizing radiation la expose பண்ற பர்சனுக்கு film batches கொடுப்பாங்க. இது outdate ஆயிடுச்சு. even we are using film batches and even TLD batches. ஓகேங்களா? that is used to biomedical diagnostic process and nuclear facilities and research centers. In the areas alone they are using it. See, for example, simple சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, say for example, இப்ப என் கையில வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இட் இஸ் மை ஹேண்ட், என் ஹேண்ட்ல இப்ப ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே வர பெனட்ரேட் ஆன அந்த ரேடியேஷனை வந்து ஒரு ஃபிலிம்ல வச்சு, லிசன் ஹியர், ஒரு ஃபிலிம்ல வச்சு இங்க வந்து எவ்வளவு ஷேட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட், இதனுடைய டென்சிட்டோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டென்சிட்டோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு டென்சிட்டி அதிகமா இருக்கு, சப்போஸ் இங்க எக்ஸ்போஸ் ஆகுற இந்த ரேடியேஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து திக்கனிங் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இங்க வந்து ரொம்ப லோ ரேடியேஷன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திக்கனிங் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அல்காரிதமே ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க எந்த அளவுக்கு திக்கனிங் ஆகுது அப்படின்றத பொறுத்து என்ன மாதிரியான ஆப்ஜெக்டா இருக்கலாம், எவ்வளவு ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே செக் பண்ற அளவுக்கு மானிட்டரிங் டிவைஸ் இப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் யுவர் மெஷரிங் ரேடியேஷன் டோசேஜ். Okay, till now this is about a simple thing about a film batches. Film batches maximum ஒரு 5 மார்க்ல frequent கேக்குறாங்க. நான் அத நோட்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல will see a detail about thermoluminescent dosimeter. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். film batches கொஞ்சம் கிளியரா இருக்கு அப்படின்னா TLD batches is very simple. Okay, we'll see in the next class. Thank you.